நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. இந்த வாரத்தில் முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்க, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் பிறக்கிறது. வீட்டு விசேஷங்கள் பொதுவாகவே அதை தவிர்த்துடுறா. ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் திருமணங்கள் இதெல்லாம் ஆடி மாதத்துலையும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:45 மணிக்கு கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அது தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி துவாதசி, 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூரில் முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அம்மனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். அதை தவிர ஹயக்ரீவனுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் உதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியதற்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம். கேது சம்பந்தம் இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சந்திர மங்கள யோகம் அமைகிறது. தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு வரும், அதாவது சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணுன்றவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், ஹையர் எஜுகேஷனுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் வேலையில் ப்ரமோஷன், வேலை மாற்றம், இந்த 3 வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வர 3 கிரகங்கள் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறது. 3 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 15ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 11ஆம் அதிபதியும்
2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். இதன் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து திடீர் பணவரவு, தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்திலேயே பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால, குடும்ப அதிபதியே குடும்பத்தில் ஆட்சி இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் போகும்போது குரு பகவானால் பார்க்கப்படுறதும் செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதுனால குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள்லாம் அமைகிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எல்லா முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்றவாளுக்கு நிச்சயமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது 16ஆம் தேதி மாலையிலிருந்து 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30-3 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். செவ்வாயினால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திக்பலம் பெற்று செவ்வாயினால் பார்க்கப்படுறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த இது அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்கிறது, சற்று பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியே 5ஆம் இடத்துல போகிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இது 21ஆம் தேதி காலை 8:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை 40 hours 45 ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது 12:40 12:45 வரலும் அங்கே இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் 11ஆம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதை தவிர ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது.